ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நேற்றுக்கு நம்ம கோல்டில் ஒரு செட்டப் கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் தான் சொல்லியிருந்தேன். நான் எப்படி அந்த ட்ரேடு எடுத்தோம், அதாவது எப்படி அந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகேவா? நான் அந்த அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அனலைஸ் பண்ணி டாப் டவுன் அனலைசிஸ், ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் எப்படி மூவ் பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து என்ன பிடிஆரை பார்க்கணும், லோயர் டைம் அதுக்கடுத்து மீடியம் டைம் ஃப்ரேமில் என்ன பிடிஆரை பார்க்கணும், அப்புறம் என்ட்ரி டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன என்ன பீரியடில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னு ஃபுல்லாக சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சேம் செட்டப்லேயே அடுத்த கண்டினியூஷன் ட்ரேடாக இன்றைக்கி ஒரு ட்ரேட் இப்போ கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேற்றுக்கு நான் சொல்லுவேன், அதை நேற்று எடுத்த ட்ரேடை ஒரு ரீகாப் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியில் பாருங்கள். டெய்லியில் நேற்றுக்கு அதாவது டியூஸ்டேவோட ஹையை வெனஸ்டேயில் ஸ்வீப் பண்ணிவிட்டு உள்ள அந்த டே ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை அடுத்து நம்ம 4 ஹவர் போகும்போது 4 ஹவர்லையும் கரெக்டாக அந்த 4 ஹவர் எஃப்இஜி ஒன்று இருக்குது. அந்த எஃப்இஜியில் தான் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி புலிஷாக, அதாவது பியரிஷாக கீழே போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. ஸோ அந்த 4 ஹவர் அதாவது டெய்லிலையும் பயஸ் இருக்குது, பியரிஷ் பயஸ் இருக்குது, அப்புறம் 4 ஹவர்லேயும் பியரிஷ் பயஸ் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம மீடியம் டைம் ஃப்ரேமில் மீடியம் டைம் ஃப்ரேம்னால் நம்ம மேபி 1 ஹவர் எடுத்துக்கலாம். அந்த 1 ஹவரில் எந்த பீரியடில் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து 1 ஹவருக்கு போனீங்கன்னா இதை பாருங்கள். 1 ஹவரில் ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது, இந்த க்ரீன் கலரில் உள்ளது, இது க்ரீன் கலர் உள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிஜெக்டாக இருக்குது. கரெக்டாக கடைசியாக இந்த இடத்துல நமக்கு இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து கிளியராக ரிஜெக்ஷன் ஆகி கீழே போயிருக்குது. ஸோ இதுக்கடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம 15 மினிட்ஸ்லேயும் 5 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 1 ஹவர் எஃப்இஜி தான் இருக்கு இல்லையா, இந்த 1 ஹவர் ஐஎஃப்இஜிலே பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸோடதும் 5 மினிட்ஸோடதும் கோரிலேட் ஆகும், அலைன் ஆகும். காமிக்கிறேன் பாருங்கள். இது இருக்கா? சாரி, இந்த பாருங்கள். இந்த இருக்குது 15 மினிட்ஸ் ஐஎஃப்இஜி. இதுக்கு நான் கலர் மாற்றிடுறேன். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சேம் இந்த ஐஎஃப்இஜியில் நமக்கு கரெக்டாக ரெஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துப்போம். திரும்ப நம்ம என்ட்ரி டைம் ஃப்ரேம்னா 5 மினிட்ஸில் போனீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயும் அதே 15 மினிட்ஸ் ஐஎஃப்இஜிக்குள்ளேயே 5 மினிட்ஸ்லேயும் நமக்கு கோரிலேட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஐஎஃப்இஜி கோரிலேட் ஆகுது. அதில் நமக்கு லிக்விடிட்டி வாய்டும் இருக்குது. ஸோ அதையும் நான் சேர்த்து மார்க் பண்ணி இது வரைக்கும் போட்டிங்கன்னா இது இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் இந்த 5 மினிட்ஸ் ஐஎஃப்இஜிலேருந்து டீட்ரேஸ் ஆகும்போது நம்ம புல்பேக் கொடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் இந்த அதாவது இந்த 4 ஹவர் எஃப்இஜியோட ஹையை 1 ஹவர் எஃப்இஜியோட ஹையை வச்சுக்கிட்டு நம்ம டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட்டை மார்க் பண்ணலாம். அடுத்து ஃபைனல் டார்கெட்டாக இதை வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நேற்று. ஓகேங்களா? அதுக்கடுத்து மார்க்கெட் பாருங்கள். ஒரு 1 ஹவர்லேயே ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து திரும்ப இன்றைக்கி காலையில் இது கீழே போயிடுச்சு. பட் அது நமக்கு தேவையில்லை. அந்த மேபி 1:2, 2.5, 3 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டில் அச்சீவ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அந்த ட்ரேடு. ஸோ இதான் நேற்று நம்ம இந்த ட்ரேடு செட்டப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக இப்போ பார்க்க போகிறோம். கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 4 ஹவருக்கு வரேன். நான் கண்டினியூஷனாக ஒரு செட்டப் கிடச்சிருக்கு, அதை தான் இப்போ காமிக்க போகிறேன். இது ஒரு பாருங்க, ஒரு ஐஎஃப்இஜி. ஒரு ஐஎஃப்இஜி. இந்த ஐஎஃப்இஜியில் நமக்கு கரெக்டாக மார்க்கெட்டு எப்படி ரிஜெக்ட் ஆகிடுன்னு பாருங்கள். தெரியுதா? பாருங்கள். சாரி, இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா 4 ஹவரில். ஸோ இது இப்போ கிடச்ச செட்டப். இந்த முதல்ல நம்ம மேபி மீடியம் டைம் நம்ம 1 ஹவர் போய் பார்க்கலாம். 1 ஹவரில் என்ன பிடிஆர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃப்இஜி இருக்குது. இந்த ஒரு எஃப்இஜி
எஃப்இஜி இருக்குது. இந்த ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி கிளியராக மார்க்கெட் வந்து இது வந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இதை நம்ம வந்து இப்போ வந்து எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 hour ஐஎஃப்இஜியில் வந்து மார்க்கெட்டு வந்துட்டு போனதுக்கப்புறம் மார்க்கெட் வரும்போது நம்ம லோயர் டைம் ஃப்ரேமாக 15 minutes போங்க. போயிட்டு 15 minutes கிளியராக வந்துட்டு ரிஜெக்ஷன் கேண்டில் வரும்போது நமக்கு கிளியராக இருக்குது. இல்லை லிக்விடிட்டி மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்துட்டு நமக்கு இந்த லிக்விடிட்டி கரெக்டாக சூப்பராக வந்து செட் ஆகி வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் எல்லாம் பார்க்கலாம். அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸு ஒரு நடந்திருக்குது. பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் ஃபேஸ் அப்படியே தெளிவாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் ஃபேஸே இருந்துருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு நம்ம கீழே போகும்போது இந்த 4 hour நம்ம வந்து 15 minutesல கன்சல்டேஷன்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 4 hour அதாவது பிடிஆர்ஏ, ஓகேங்களா? எனி ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ வந்துட்டு நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து 3 minute இல்லை 1 minute நம்ம வந்து செட்டப் எப்படி கிடச்சிட்டு பார்க்கலாம். த்ரீ மினிட்ல நமக்கு இந்த இருக்கு ஒரு ஐஎஃப்இஜி. இந்த ஐஎஃப்இஜியோட லோ பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்கு பாருங்கள். அதில் பாருங்கள், லோ வந்துட்டு ஹை வந்துட்டு 4,824.1. ஓகேவா? இந்த ஐஎஃப்இஜி இந்த ஐஎஃப்இஜியை வந்து எப்படி ப்ரிசைஸாக வந்து மார்க்கெட் தொட்டு கீழே இறங்கிட்டு பாருங்கள். இப்போ இருக்க கேண்டில் கட்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கேண்டலோட ஹையும் பாருங்கள் 4,824.1. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு அந்த ஐஎஃப்இஜியில் ஐஎஃப்இஜியில் லைட்டாக டச் பண்ணிவிட்டு நமக்கு கீழே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ட்ரேட் எடுத்துக்கலாம்னா இங்கேயே ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 minute போய் காமிக்கிறேன். 1 minute பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ரீக்ளைம் ஆகிடுச்சு, அதாவது ரீபேலன்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், 1 minute இந்த பக்கம் எல்லாமே ஒரு லிக்விடிட்டி ஆகிட்டு இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி ஆகிட்டு இருக்குது. இந்த லிக்விடிட்டி ஆகிட்டுலாம் ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டு உடனே அந்த 5 minutes முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் எல்லாமே வந்து ரீபேலன்ஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்போ ரீபேலன்ஸ் பண்ணும்போது திரும்ப அது வரைக்கும் திரும்ப ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா 1 minute அடுத்த எஃப்இஜி இங்கே இருக்குது. அடுத்த ஐஎஃப்இஜி பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, இது இருக்கா, இந்த இருக்குது. ஸோ இதில் எப்படி பாருங்கள், மார்க்கெட் ப்ரிசைஸாக வந்துட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம். ஓகேவா? இந்த இடத்துல கரெக்டாக ஷார்ட்டு போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த லிக்விடிட்டி வச்சுக்கலாம், இந்த ஹையை வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு லிக்விடிட்டி எடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல போயிருந்தோம்னா 1:2 1:3 பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி எங்கே எடுக்கலாம், இந்த லிக்விடிட்டி வச்சுக்கலாம். இந்த லிக்விடிட்டி வச்சிங்கன்னா இதே 1:3.7 இம்மீடியட்டாக டார்கெட்டு இம்மீடியட்டாக அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பயஸு நேற்று நான் சொன்ன மாதிரி அதோட கன்ஃபியூஷன் தான் இது. அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு, மேபி ஸ்டேஜ் 3 சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? அது ரீஅக்குமுலேஷன், அப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம அதாவது மார்க்கெட் மேக்கர் மாடல் ரீஅக்குமுலேஷன் ஆகி திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இது வந்து அதாவது எல்ஆர்எல்ஆர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹெச்ஆர்எல்ஆர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி ரன், ஹை ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி ரன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷனில் ரீஅக்குமுலேஷனில் நம்ம வந்து மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப ஒரு பீரியடில் ஹையர் டைம் பீரியட்லேருந்து கீழே வரும்போது நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த கான்செப்ட்டுமே ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால், கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் மூலமாக
அதுக்கடுத்த அதில் பிடிஆர் என்ன இருக்குது, அதுக்கடுத்த பிடிஆர் லோயர் டைம் ஃப்ரேம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இதில் ட்ரேட் எடுக்கணும். இதில் வந்து இப்போ நான் எஸ்எம்டி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. சில்வர் தான் எஸ்எம்டி இருக்குது, கோல்டு நம்ம சில்வர் தான் எஸ்எம்டி எடுப்போம். வேறு எஸ்எம்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, இந்த ஒர்க் இது பாருங்கள். இது வந்து ஹையர் லோ, ஓகேவா, இது வந்து லோயர் லோ. அதே இது சில்வரில் பாருங்கள், இந்த கேண்டில் இந்த பாயிண்ட்டு, இது லோயர் லோ, இங்கே ஹையர் லோ. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம எடுக்கலாம். சூப்பர் ட்ரேடு இது. அப்புறம் சில பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் முன்னால் எதனால் ட்ரேட் பண்ணல அப்படின்னு. நானும் தெளிவாக ரொம்ப கிளியரெலாம் சொல்லலை. எனக்கு என்னென்னா இப்போ வந்து எனக்கு ஒர்க் கொஞ்சம் வந்து நான் ஜாபுக்கு திரும்ப வந்துட்டேன். என்னால் வந்து கொஞ்சம் லாஸ் எல்லாம் ஆச்சு, நான் ஜாபுக்கு வந்துட்டேன். ஒரு 1.5 வருஷமாக ஜாபில் தான் இருக்கேன். ஸோ அந்த ஜாப் வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து ஆக்டிவாக ட்ரேட் பண்ண முடியல. ஆனால் நான் மார்க்கெட்டை டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எஸ்பெஷலி கோல்டு, நியூயார்க், நம்ம நாஸ்டாக்கு, அப்புறம் வந்து நிஃப்டி. அதில் வந்து நான் ப்ராப்ஃபம் பே அவுட் 1.5 வருஷத்துக்கு முன்னால் ப்ராப்ஃபமில் வந்து நம்ம அபெக்ஸு அப்புறம் வந்துட்டு ட்ரேடிஃபை இதெல்லாம் பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பே அவுட் எடுத்தேன். எல்லாம் டோட்டலாக சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhs rupees அமௌண்ட்டு பே அவுட் எடுத்தேன். அதுக்கடுத்து இந்த ஜாப் டேட்டாக்கெல்லாம் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறேன், என்னோடய ரூல்ஸ்லாம் உடச்சிட்டு எடுத்தனால அதில் வந்து எனக்கு அந்த அக்கௌண்ட்லாம் ப்ளோ பண்ணிட்டேன். ஒரு 4 அக்கௌண்ட் வச்சு 4 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு எனக்கு ஜாப் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அதுக்கப்புறமா ட்ரேட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ ட்ரேட் எடுக்கிறதில்ல, பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி அப்சர்வேஷன் அப்புறம் வந்து ஷார்ட்டை ஃபுல்லாக பார்த்து இது தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ வந்து நான் என்னோடய சிச்சுவேஷன். ஆனால் எனக்கு வந்து ட்ரேடிங்கை விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் மனசு கிடையாது. ஸோ கொஞ்சம் நான் ஸ்டடி ஆகிட்டு, என் ஜாபில் கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டு அதுக்கடுத்து நான் ட்ரேடிங்கு திரும்பவும் நான் வருவேன். ஐ வில் பி கம்மிங் பேக் அகைன் எஸ்டர்டே அஸ் ஐ செட் எஸ்டர்டே. ஓகே கைஸ், ஸோ ஏதாவது டவுட்டு எதாவது இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா சோஷியல் மீடியாவில் நான் இப்போ போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.